ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதனோட டைப்ஸு, நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எதில் ஹையர் ரிட்டர்ன்ஸு, எதில் ஹையர் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்டுனா பல முதலீட்டாளர்கள், நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் முதலீட்டாளர்கள். ஓகேங்களா? நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை நம்ம வசூல் பண்ணி ஒரு ஃபண்ட் ஹவுஸில் அந்த பணத்தை சேமிச்சிருவாங்க. அதில் இருக்கிற ஒரு மேனேஜரு, அதாவது அந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல நாலேஜபிளான ஒரு மேனேஜர் அந்த ஃபண்டை எடுத்து ஒரு நிறைய கடன் பத்திரங்களில், ஈக்விட்டி ஷேர்ஸில், பாண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு அவங்களுக்கு வர லாபத்தை நமக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்க. அது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். நீங்கள் மற்றும் பலர் பணத்தை முதலீடு செய்வோம். சரிங்களா? அந்த பணம் ஒரு பொது தொகுப்பு. சரிங்களா? ஜென்ரலாக ஒரு இடத்துல அந்த ஃபண்டு எல்லாரோட ஃபண்டும் இப்போ 100 பேர் ஒரு ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னாக்கல, அந்த ஃபண்ட் 100 பேரோட பணமும் ஒரு இடத்துல போய் சேரும். அந்த பணத்தை எடுத்து தான் அந்த ஃபண்டு மேனேஜர் வெவ்வேறு இதில் ஈக்விட்டியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்ஸில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது பங்குகள் ஷேர்ஸு, கடன் பத்திரம், தங்கம் போன்ற பல்வேறு துறைகளில் முதலீடு செஞ்சு அதில் கிடைக்கிற லாபம், டிவிடெண்ட்டு, வட்டி எல்லாமே நமக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இதான் மியூச்சுவல் ஃபண்டு. இதில் ஆக்டிவ் ஃபண்டு, பேசிவ் ஃபண்டு நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு ஃபஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் நம்ம போடுற பணத்தை 65% நம்ம ஈக்விட்டியில் மட்டுமே ஃபண்டில் போட்டு நமக்கு லாபத்தை எடுப்பாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர். நெக்ஸ்ட் டெப்ட் ஃபண்டு. டெப்ட் ஃபண்டுனா பாண்ட்ஸு, ஃபிக்ஸ்டாக இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட் எஃப்டி இருக்கு இல்லையா, நம்மளோடது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு, அதில் போட்டு அவங்களுக்கு அதில் வர லாபத்தில் நமக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஹைப்ரிட்னா பங்குகள், ஷேர்ஸு ப்ளஸ்ஸு கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வாங்க. அதுக்கடுத்து கோல்டு ஃபண்டு. கோல்டுனா ஃபுல்லாக தங்கத்தில் மட்டும் முதலீடு செய்வாங்க. அது கோல்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுனா ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸை மட்டும் வாங்குறது. ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸை பின்பற்றி அதில் குறைந்த செலவு இருக்கும், சந்தை ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதை மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் மியூச்சுவல் ஃபண்டோட சிப்னு என்னென்னு பார்த்துடலாம். சிப்புன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம ஆட்டோமேட்டிக் டெபிட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். சரிங்களா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5000 நம்ம ஒவ்வொரு மாதமும் ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆந்தேதி மாதம்னா 5ஆந்தேதி ஒரு 5000 நம்ம அக்கௌண்ட்லேருந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ண போகிறோம். இது 5 வருஷம் நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட 60 மாதம். ஒவ்வொரு மாதம் நீங்கள் 5000 போட்டதுனால 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 15% ரிட்டர்ன் சொல்லி நம்ம சிஹெச்ஆர் பார்த்தோம்னா 5வது வருஷத்தில் நமக்கு 4,10,000 ரூபா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எடுத்து ஒரு எஃப்டியில் போட்டாலேயோ ஒரு பாண்ட்ஸில் போட்டாலேயோ உங்களுக்கு 6லேருந்து 8% தான் கிடைக்கும். இது டபுளாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேலேயும் நமக்கு வருமானம் வரும். அந்தளவுக்கு ரிஸ்க்குமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் போட்டுருந்தோம்னா நம்ம 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மாதம் 5000 நமக்கு அந்த 10 இயர்ஸ் எண்ட் ஆகும்போது நமக்கு டோட்டல் ரிட்டர்ன் 10,37,000. அதே நம்ம 15 வருஷம் போட்டிருந்தோம்னா 9 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருப்போம். அது நமக்கு 20,20,000 ரூபா நமக்கான அமௌண்ட்டாக அது இருக்கும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு அப்படியே வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நம்மளோட அமௌண்ட் எத்தனை இயர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு காம்பவுண்டில் வளர்ந்து போகும். அதே 20 ஆண்டுகள் நீங்கள் கண்டினியூவாக ஒரு 5000 ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட பணம் 38,90,000 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிறிய தொகையை நம்ம நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யும்போது நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற ஃபண்டை பொறுத்து தான். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கான ஃபண்டை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் அது ஸ்மால் கேப்பாக, மிட்டாக, லார்ஜாக, மெட்டல்ஸில் போடுறீங்களா, கோல்டில் போடுறீங்களா, அதெல்லாமே உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுதான் நம்மளோட சிப்புக்கான எக்ஸாம்பிள். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மினிமம் ஃப்யூச்சருக்காக ஒரு 1000 2000 வரையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ஏவின்னு சொல்லுவாங்க. நெட் அசட் வேல்யூ. நீங்கள் ஒரு அசட் இன்றைக்கி ரேஞ்சோட நீங்கள் 5000 ஆக்சுவலாக அமௌண்ட் போட்டிருப்பீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டில். அதனோட அசட் வேல்யூ உங்களுக்கு ஒரு 10 ரூபான்னு வச்சுருந்தீங்கன்னா கூட 5000 ரூபாய்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அந்த 10 ரூபான்றது உங்களுக்கு 11, 12, 13 வளர்ந்து போகும்போது உங்களோட 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி 10 ரூபாய்க்கு ஒரு நெட் அசஸ் என்ஏவி வாங்கினது 1 இயர் கழித்து அது 15,000 இருந்துச்சுனாங்களே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 5000 ரூபா ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயருக்கு கிட்டத்தட்ட 7,500 ரூபா டோட்டலாக உங்களோட ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 2,500 ரூபாயாக இருக்கும். ஓகேங்களா?
ஓகே, நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட முக்கியமான 3 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு, அடுத்து மிட் கேப்பு, அதுக்கடுத்து வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நம்ம 2 ஃபண்டை மட்டும் பார்க்கலாம். ஸ்மால் கேப் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப்னா என்னன்றது பார்த்துக்கோங்க. லார்ஜ் கேப் வந்து மார்க்கெட்டோட அடிப்படையில் தான் நமக்கு வந்து முதல் 100 நிறுவனங்கள், சரிங்களா? நிஃப்டி 100ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? நிஃப்டி 50, 100, 250ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? நிஃப்டியில் இருக்கிற முதல் 100 நிறுவனங்களை லார்ஜ் கேப்னு சொல்லி சொல்லுவாங்க. 101லேருந்து 250 இருக்கிற நிறுவனங்களை வந்து நம்ம மிட் கேப்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி 251லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற எல்லா கம்பெனியுமே நமக்கு வந்து ஸ்மால் கேப் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புக்கான டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப்னு என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். முதலீடு செய்யும் மியூச்சுவல் ஃபண்டுகள் லார்ஜ் கேப் ஃபண்டுகள்னு சொல்லுவாங்க. இவை ஒப்பீட்டளவில் ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்னும் குறைந்த ரிஸ்க் வந்து இருக்கும். லார்ஜ் கேப்பில் எப்பவுமே வந்து மீடியமான ரிஸ்க்காக இருக்கும், ஸ்டேபிள் ரிட்டர்ன் இருக்கும், நீண்ட கால செல்வத்தை உருவாக்கத்திற்கு ஏற்றவை. நமக்கு வந்து லார்ஜ் கேப்பில் எஃப்டி மாதிரி டபுளாக வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? முதலீட்டாளர்கள் வந்து சிப்பாவோ லம்சமாக நம்ம போடலாம். சிப்புன்றது ஒவ்வொரு மாதமும் 5ஆந்தேதி நம்ம 10ஆந்தேதியோ ஆட்டோமேட்டிக்காக டெபிட் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி நம்ம பே பண்ணலாம் இதில் சிப்பில். அதே லம்சம்னா நம்ம இந்த மாதம் கையில் அமௌண்ட் ஒரு 5000 இருக்குது, பே பண்ணிட்டோம். அடுத்து 1 இயர் 1 மந்த் 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் வந்து அதில் பே பண்ணிக்கலாம். லம்சமாகவும் பே பண்ணலாம், மாதமும் பே பண்ணலாம். நம்மக்கிட்ட அமௌண்ட் எப்போ இருக்குதோ, இன்றைக்கி பே பண்ணியிருக்கேன், மறுபடியும் நாளைக்கு அமௌண்ட் இருந்தால் அது நாளைக்கும் பே பண்ணலாம். அது வந்து லம்சம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபண்ட் மேனேஜரை வந்து சிறந்த ஃபண்டுகளை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. சிறந்த ஷேர் வந்து ஈக்விட்டிஸ் வந்து ரிசர்ச் பண்ணி அதில் வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர லாபத்தை நமக்கு ஒரு பார்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதில் வர வட்டியாக இருக்கட்டும், டிவிடெண்டாக இருக்கட்டும், இல்லை போனஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு ஒரு பார்ட் வந்து அதில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் கேப் நிறுவனங்களின் சிறப்புகள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நாட்டின் முன்னணி நிறுவனங்களாக இருக்கும். அதாவது ரிலையன்ஸு இது இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி மேரிக்கோ எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே வந்து லார்ஜ் கேப். எஸ்பிஐ இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது இருக்கிறது எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் நிறைய வந்து லார்ஜ் கேப்பில் இருக்குது. அதில் டாப்பில் இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இதில் நிலையான வருவாய் மற்றும் லாபம் கிடைக்கும். வலுவான மார்க்கெட் நிலை மற்றும் பிராண்டோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஃபண்டு அப்படி மேலே இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கும். நிர்வாக தரம் மற்றும் நிதி வலிமை வந்து அதிகம். சரிங்களா? ஒரு பெரிய கம்பெனியில் எப்பவுமே வந்து நிர்வாகம் வந்து நல்லா அதிகம் சூப்பராக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. நீண்ட காலத்துக்கு நிலையான வளர்ச்சி வந்து கொடுத்துருப்பாங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து. இதில் முக்கிய அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு செய்யும் பகுதி வந்து குறைந்தது 80% வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ரிஸ்கோட நிலை வந்து நமக்கு வந்து குறைந்தது முதல் மிதமான மீடியம் ரிஸ்க் தான் இருக்கும். எதிர்பார்க்கப்படும் வருமானம் வந்து நீண்ட காலத்துக்கு 10லேருந்து 14% சிஏஜர். சரிங்களா? ஒரு ரூ. 100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 இயர் கழிச்சு அது 110லேருந்து 114 வரையும் வரலாம் சிஏஜியாக இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து முதலீடு காலம் வந்து மினிமம் 5லேருந்து 7 வருஷம், 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் வந்து நம்ம நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. செலவு விகிதம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நமக்கு இதில் 0.5லேருந்து 1.5 நமக்கு வந்து இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்கள் பணத்தில் வந்து மினிமம் 1.5% வந்து அவங்க பிடிச்சிருவாங்க. அதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிறந்த முதலீட்டு முறை வந்து ஒவ்வொரு மாதமும் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து இது நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட் வரி வந்து நமக்கு வந்து 1 இயருக்கு மேலே போய்ட்டு அதை நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நம்ம கேபிட்டல் கெயினில் 1.25 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வரி வந்து குறைச்சிருவாங்க. சரிங்களா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா அதில் வந்து 1,25,000 நீங்கள் வட்டி டேக்ஸ் கட்டுறதுக்கு தேவையில்லை. மீதி இருக்கிற வந்து 8.25 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கு வந்து 12% நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும் டோட்டலாக. ஓகேங்களா? 8.25 லட்சத்துக்கு 12% டேக்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அமௌண்ட்டை நீங்கள் தோராயமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரபலமான லார்ஜ் கேப் ஃபண்டுகள் எக்ஸாம்பிள் தான் இங்கே சொல்கிறேனே தவிர நான் எந்த ஒரு ஃபண்டுமே இங்கே ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா? பிரபலமான லார்ஜ் கேப் ஃபண்டுன்றது எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டு, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ப்ளூ சிப்பு, ஹெச்டிஎஃப்சி டாப் 100 ஃபண்டு, நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப்பு, கோட்டக் ப்ளூ சிப். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து லார்ஜ் கேப்புக்கான எக்ஸாம்பிள்ஸு. லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து கடந்த 10 இயர்ஸில் சிஏஜிஆரோட ரிட்டர்ன் வந்து பாருங்கள். 5 இயர்ஸ்க்கு நமக்கு வந்து 12லேருந்து 14%, 10 இயர்ஸ்க்கு வந்து 11லேருந்து 13, 15 இயர்ஸ்க்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக 12லேருந்து 14% வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து லார்ஜ் கேப்புக்கானது வந்து முக்கியமானது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நம்ம மிட் கேப் போயிடலாம். வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் ஃபண்டுன்றது நமக்கு வந்து 101லேருந்து 250 நிறுவனங்கள் லிஸ்ட் ஆகிருக்கிறது. நிஃப்டியில், சென்செக்ஸ்லேயோ இல்லை பிஎஸ்சிலையோ என்எஸ்சிலையோ லிஸ்ட் ஆகிருக்கிறதுல 101லேருந்து 250 நிறுவனம் நம்ம மிட் கேப் ஃபண்டில் வந்து வரும். சரிங்களா? மார்க்கெட் வந்து நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 101வது இடத்துலேருந்து 250 இடம் இருக்கிறது.
அதாவது இது வந்து நமக்கு இது எப்படி நம்ம ஆர்டர் ரேங்க் 1 2 3ன்னு போகுதுன்னா மார்க்கெட்டோட கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போதைக்கு நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் தான் அதிகம், கிட்டத்தட்ட 3,00,000 கோடிக்கு மேலே இருக்குது. சரிங்களா? இந்த மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து நமக்கு வந்து 1 2 3 4ன்னு நமக்கு வந்து ரேங்க் பிரிப்பாங்க. இப்போ வந்து மிட் கேப் வந்து 101லேருந்து 250வது இடத்துல இருக்கும். அது எல்லாமே வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், ரிஸ்க்கும் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், முதலீடு செய்யும் பகுதி வந்து 101லேருந்து 250 மார்க்கெட் கேப்போட நிறுவனத்தின் நிலை வந்து வளர்ச்சி வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். மார்க்கெட் ஏற ஏற குறையும் போதும் நமக்கு வந்து அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். எதிர்பார்க்கப்படும் வருமானங்கள் வந்து 12லேருந்து 16%. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 3 மடங்காக இருக்கும் மிட் கேப்பில். நியரஸ்ட்டாக 3% நம்ம, அதாவது நம்ம எஃப்டிஏவோட கம்பேர் பண்ணும்போது நியரஸ்ட்டாக 3% சிஏஜிஆர் நமக்கு கொடுப்பாங்க. முதலீடு காலம் வந்து குறைஞ்சது 7லேருந்து 10 வருஷம் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து சரியான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இதனோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, செலவு விகிதம் வந்து 0.75லேருந்து 1.5% நமக்கு வந்து இல்லைங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சிறந்த முதலீட்டு முறை வந்து சிப், மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். நெக்ஸ்ட்டு வரி டேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஆண்டிற்கு மேல் வைத்திருந்தால் வந்து 1.25 லட்ச ரூபாய்க்கு நமக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. மீதி இருக்கிற பணத்துக்கு மட்டும் நம்ம 12% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து வந்த ப்ராஃபிட் மட்டும் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டாக 20 லட்சம் கிடச்சி டோட்டலாக 30 லட்ச ரூபாய் இருக்குது. அதில் வந்து 11,25,000 ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அதாவது 10 லட்ச ரூபா உங்களோட ஓன் அமௌண்ட்டு. மீதி 1.25 லட்ச ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. மீதி இருக்கிற அந்த 20 லட்சத்து ரூபாய் 1.25 போனால் மீதி இருக்கிற அமௌண்ட்டு மட்டும் தான் நம்ம வந்து டேக்ஸ் வந்து 12% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ப்ராஃபிட்டில் வர அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ண மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பிரபலமான மிட் கேப் ஃபண்டுகளுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நிப்பான் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்பு, ஐசிஐசிஐ, கோட்டக், எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப்பு, இன்வெஸ்கோ இந்தியா, இதெல்லாமே வந்து ரெக்கமெண்ட் கிடையாது, டாப் ஃபண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றுமே வந்து சைடில் செக் பண்ணி பாருங்கள். இதனோட கிராஃப்லேருந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் மிட் கேப் வந்து கடந்த 10 இயர்ஸில் கொடுத்துருக்க சராசரி சிஏஜிஆர் வந்து 5 இயர்ஸ்க்கு 13லேருந்து 16, 10 இயர்ஸ்க்கு வந்து 12லேருந்து 15, 15 இயர்ஸ்க்கு வந்து 13லேருந்து 16% வந்து இருக்கும். நியரஸ்ட்டாக நமக்கு லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் ஒரு 3 to 4% வந்து டிஃப்ரென்ஸு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கனால அடுத்த வீடியோவில் ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.